Grade 12 CBSE differentiation exercise 5.7 sum இது most important problem actually. ஏன்னா கொஞ்சம் லென்த்தியா இருக்கும் பட் இட்ஸ் வெரி ஈஸி. நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் given write the given as it is y is equal to a into e power mx a into e power mx plus b into e power nx. ஸோ இதுதான் given. ஸோ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா நமக்கு இந்த ஃபார்ம்ல மட்டும் நான் வச்சுக்கணும். d by dx of e power x. e power x ஓட டிஃபரன்ஷியேஷன் e power x தான். சரிங்களா? ஆனா எனக்கு e power mx இருக்கு. இப்போ நல்லா பாருங்க, இதுக்கு என்ன பேரு? d square y by dx பேரு என்ன பேரு? y2. d square y by dx பேரு இன்னொரு பேரு என்னன்னா y2 minus m plus n into இதுக்கு என்ன பேரு? y1. அப்போ நான் கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்காக y டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். y1 போட்டுக்கிறேன். y ஓட டிஃபரன்ஷியேஷன் y1. a கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. keep the a as it is. e power mx ஓட டிஃபரன்ஷியேஷன் e power mx தான். சரிங்களா? ஆனா e க்கும் x க்கு நடுவுல இருக்கிற m இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துட்டு முன்னாடி மல்டிப்ளைல போட்டுக்கணும். சரிங்களா? ஏன்னா e power x க்கு தான் ஃபார்முலா இருக்கு, e power mx க்கு தான் ஃபார்முலா கிடையாது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சுச்சா? பிளஸ் பிளஸ் ரைட் தி b as it is. e power nx ஓட டிஃபரன்ஷியேஷன் e power nx தான். அதுக்கப்புறம் e க்கும் x க்கு நடுவுல இருக்கிற n இருக்குல்ல, அதை எடுத்து மல்டிப்ளைல போட்டுக்கணும். n into e power nx. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், சம்ல செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்கு. அப்போ நான் திருப்பி இன்னொரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். y2 is equal to a into m into e power mx ஓட டிஃபரன்ஷியேஷன் e power mx தான். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த m இருக்குல்ல, அது திருப்பி முன்னாடி வரும். அப்படி முன்னாடி வரும்போது m into m ஸ்கொயரா மாறிடும். பிளஸ் b into n into e power nx ஓட டிஃபரன்ஷியேஷன் e power nx தான். அதுக்கப்புறம் இந்த n மல்டிப்ளைல முன்னாடி வரும். அப்போ n into n ஸ்கொயரா மாறிடும். இதுதான் y1 y2. இப்போ அவங்க ஷோ தட்னு கேட்டிருக்காங்க. ஷோ தட்னா அந்த சம்மோட LHS மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. ஷோ தட்னா அந்த சம்மோட LHS. இது d ஸ்கொயர் பை dx ஸ்கொயரா, இதுக்கு மேல y2 எழுதிக்கிறேன். y2 மைனஸ் bracket ஆஃப் m plus n into y1 plus mn into y ஈக்குவல் டு 0 நம்ம எடுத்துக்கூடாது. நான் ப்ரூவ் பண்ண போறேன். LHS எடுத்து சால்வ் பண்ணிட்டே RHS வரப்போகுது. சரிங்களா? 0 தான் வரப்போகுது ஆன்சர். y2 இருக்கு இல்லைங்களா, y2 பாரு என்ன போட்டுக்கலாம், இங்க சப்ஸ்டிடியூஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. y2 இருக்குல்ல, y2 பாரு என்ன போட்டுக்கலாம், a into m square into e power mx plus b into n square into e power nx போட்டாச்சு. மைனஸ் bracket ஆஃப் m plus n right as it is, m plus n right as it is into y1 எங்க இருக்குது y1, அந்த பிராக்கெட் குள்ள பாக்ஸ் போட்டு எழுத வேண்டியதுதான். a into m into e power mx plus b into n into e power nx. அதுக்கப்புறம் பிளஸ் இங்க என்ன இருக்கு, mn இருக்கு, ரைட் mn as it is, mn into y. இங்கதான் ஒரு ட்விஸ்ட், இங்க y இருக்கு இல்லைங்களா, y தான் கொஸ்டின். அப்ப அந்த y பதிலாவும் அந்த கொஸ்டினோட ஆன்சரை ரீப்ளேஸ் பண்ணணும். a into இந்த y இருக்குல்ல, அதுக்கு பதிலா இதை ரீப்ளேஸ் பண்ண போறேன். y க்கு பதிலா a into e power mx plus b into e power nx. ஸோ இதுதான் LHSல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேல்யூஸ். இது வரைக்கும் புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எதுவுமே பண்ணக்கூடாது. a into m square into e power mx plus b into n square into e power nx. இது வரைக்கும் புரிஞ்சிச்சு. இப்போ இந்த மைனஸ் m இருக்குல்ல, அது உள்ள வரும், மல்டிப்ளிகேஷன் உள்ள வரும். மைனஸ் m into அப்போ மைனஸ் ஆஃப் இங்க இருக்கிற a அப்படி போட்டுக்கோங்க. இந்த m என்ன ஆயிடும், m square, a into m square into e power mx. அதே மாதிரி இந்த மைனஸ் m இதுக்கு செகண்ட் கூட வரும். அப்போ மைனஸ் ஆஃப் b into m into n mn into e power nx. அதுக்கப்புறம் இந்த n இருக்கு இல்லைங்களா, இது என்ன n, மைனஸ் n. அப்போ மைனஸ் n உள்ள வந்துச்சுன்னா மைனஸ் ஆஃப் a into ஆல்ரெடி இங்க m இருக்கு, a mn e power mx. அதே மாதிரி இந்த மைனஸ் n, மைனஸ் ஆஃப் n செகண்ட் இன்டு செகண்ட், இது கூட மட்டும் இருக்கும். மைனஸ் என்னன்னா மைனஸ் ஆஃப் பி இன்டு n இன்டு n n ஸ்கொயர் இன்டு இ பவர் nx. அதுக்கப்புறம் பிளஸ் இந்த mn இருக்கு இல்லைங்களா, இது உள்ள வரும், ஃபர்ஸ்ட் இன்டு ஃபர்ஸ்ட். அப்போ a இன்டு mn இன்டு இ பவர் mx. அப்புறமா mn இது கூட வரும், செகண்ட் கூட வரும், பிளஸ் b இன்டு mn இன்டு இ பவர் nx. ஓகேங்களா? இது வரைக்கும் வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், கேன்சலேஷன் பண்ண போறேன். a into m ஸ்கொயர் இங்க பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ்ல இருக்கு, இது ரெண்டு கேன்சல்.
அப்புறம் வந்து பி என் ஸ்கொயர் இ பவர் என் எக்ஸ் மைனஸ் பி என் ஸ்கொயர் இ பவர் என் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து மைனஸ் பி எம்என் இ பவர் என் எக்ஸ் பிளஸ் பி எம்என் இ பவர் என் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஏ மைனஸ் ஏ பவர் மைனஸ் ஏ எம்என் இ பவர் எம் எக்ஸ் பிளஸ் ஏ எம்என் இ பவர் என் எக்ஸ் எம்எக்ஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடுமா, ஈக்குவல் டு 0 விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என் ஸ்கோர். ரொம்ப சிம்பிளான சம் தான், கொஞ்சம் யோசிக்கணும். என் ஸ்கோர் ஹெச்பி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த சம் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். சப்போஸ் எக்ஸாம்ல 0 வரலன்னா கூட நம்ம என்ன பண்ணிடணும், 0 போட்டுட்டு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என் ஸ்கோர் எழுதிடணும். புரியுதுங்களா? அந்த இடத்துல நான் 0 போட மாட்டேன்னா சொல்லாதீங்க. 0 வரலன்னா 0 போட்டு